வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து கோஸ் பொரியலுங்க. இது வந்து நம்ம லஞ்சுக்கும் பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கலாங்க. பசங்களுக்கு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுங்க, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுங்க, நல்லா வதக்கிங்க. வதக்க விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நல்லா டேஸ்ட் இருக்குங்க. இதில் வந்து நம்ம இப்போ கோஸ் போட்டுருங்க. கோஸ் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கோஸும் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கணுங்க. நல்லா பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக உடச்சி போட்டுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த அளவு வதக்கிங்க. போதும், கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுங்க. அந்த பச்சை வாடை போயிடும். இப்போது வந்து தண்ணி ஊற்றி கடலைப்பருப்பு போட்டுங்க. நான் தனியாக கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேங்க. குக்கரில் வேக வச்சிட்டோம். அதனால் நீங்கள் பசங்களுக்குன்னு கொடுக்கும் போது இப்போயே போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த கோஸும் வெந்துடும், கடலைப்பருப்பும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குங்க. இப்போ வெந்துட்டுருக்குங்க. தண்ணி ஊற்றி வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் கொதி வந்த உடனே மிளகா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஓவர் காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஆகாதுன்னா பாதியிலே நம்ம மிளகா எடுத்துகிட்டு வேக வச்சுக்கலாங்க. பொரியல் தயாராகிடுச்சுங்க. தேங்காய் துருவல் போட்டுங்க, உப்பு போட்டுங்க. தண்ணி எங்கள் தண்ணி வேகாதுன்னு கடைசியாக தாங்க உப்பு போடுவேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுங்க. தேங்காய் துருவல் கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். சாதத்தில் கிளறி லஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும்.